அன்பிற்குரியவர்களே, இன்றும் இந்த அற்புதமான வேதாகம தீர்க்க தரிசன நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எந்த சூழ்நிலையிலும், எத்தனை நெருக்கடியான, சிக்கலான, ஆபத்தான சூழ்நிலைகளிலும், எத்தனையோ யுத்தங்கள், போர்கள், போராட்டங்கள் உங்களை சூழ்ந்து வந்தாலும் கூட கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், எத்தனையோ காரியங்கள் ஒவ்வொரு நாளும் மனித சமுதாயத்திற்கு முன்பாக, மனிதனாய் பிறந்துவிட்ட ஒவ்வொரு மனிதனுக்கு முன்பாக, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு காரியம் முன்பாக எது வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காரியத்தை நோக்கி விரைந்தோடி கொண்டிருக்கிறான். பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு போராட்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், அல்லது எத்தனையோ போட்டிகளும் பொறாமைகளும் மத்தியிலே மனிதன் ஜீவிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆதலினால் இந்த உலகத்தை குறித்து கர்த்தரே சொல்கிறார், பொல்லாத உலகம், wicked world என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இது எந்த சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும் சரி, எந்த மட்டத்திலே எந்த உபத்திரவமோ போராட்டமோ போர்களோ யுத்தங்களோ உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கும் இங்கும் ஓடாதபடி அல்லது அலைந்து தெரியாதபடி, ஐயோ எனக்கு உதவி எங்கே வரும், எனக்கு யார் உதவி செய்வார்கள், என்னை ஆற்றி தேற்றுபவர் யாருமே இல்லை என்று சொல்லி அலைந்து தெரிய வேண்டாம். நீங்கள் அமர்ந்திருந்து அமர்ந்திருந்து சும்மா இருந்து, ஐயா கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து, நானே தேவன் என்று, சர்வ வல்லமை உள்ள தேவன், அனைத்தையும் ஆளுகிறவர், ஐயா இவருக்குத்தான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இவர்தான் சிருஷ்டிகர்த்தா. இதை எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கவும், படைக்கவும், காக்கவும், ரட்சிக்கவும், அழிக்கவும் இவருக்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை மிஞ்சிய அதிகாரம் இந்த உலகத்தில் யாருக்கும், எவருக்கும், எவனுக்கும் கொடுக்கப்படவில்லை என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே உங்களோட இருக்கிறவர் பெரியவர். அவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் அமர்ந்திருந்து, எப்படி அந்த பேதுரு சிறைச்சாலையிலே சங்கிலிகளால் கட்டப்பட்டு 4 வகுப்பாய் போர் சேவகர்களை அணிவகுக்க, அவர்களுக்கு காவல் காக்க பயங்கரமான இருப்பு கதவுகளும் வெகுகர தாழ்பால்களும் போட்டு அடைக்கப்பட்டிருந்த மனிதன், அதிகாலையிலே என்ன நடக்குமோ என்று தெரியாது. ஐயா சிறை சேதம் பண்ணுவார்களோ, தூக்கில் போடுவார்களோ, என் மரண தண்டனையோ என்னவென்று தெரியாது. ஆனால் நடு ஜாமத்திலே மிகவும் அற்புதமாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னும் எத்தனையோ ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும், பதவிகள் பெருமைகள் இருந்தாலும், சுற்றிலும் எத்தனையோ ஆகாரம் பஞ்சுமத்தைகள் இருந்தாலும் மனிதர்களுக்கு தூக்கம் வரவில்லை. ஆனால் நாளை காலை என்ன நடக்கும் என்று தெரிந்திருந்தும் பயப்படாமல் நிம்மதியாக சமாதானத்தோடு ஒரு மனிதன் தூக்கினானே. ஆனால் ஆஹா, எத்தனை அற்புதமான விஷயம்! என்ன நடக்கும் என்று ஊரார் உற்றாருக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் பேதுருவுக்கு தெரியும், சிங்கங்களின் வாயில் இருந்தும் என் தேவன் என்னை ரட்சிக்க முடியும். ஐயா, மரண தருவாயில் இருந்து என்னை பாதுகாக்க முடியும். மரணத்தின் விளிம்பில், மரண கட்டுகளில் இருந்து அவர் என்னை பாதுகாக்க முடியும். காண்டாமிருகத்தின் கொம்பில் நான் அகப்பட்டு கொண்டாலும் அங்கும் இருந்து என்னை பாதுகாக்க முடியும் என்ற பேதுருவின் தைரியம் பரலோகத்தில் இருந்து ஒரு பரிசுத்தமான வல்லமையான தூதனை இறக்கியது. தூதன் வந்தான். அருகிலே வந்தவுடன் பேதுருவை சுற்றி கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் எல்லாம் தன்னாலே அவிழ்ந்து விழுந்தது, நொறுங்கி விழுந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியாய் அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அந்த ராணுவ வீரர்கள், அந்த சிறை காவலர்கள் எல்லாம் சைலண்ட், ஒருவனுக்கும் ஒன்றும் தெரியாது. எல்லாருடைய சென்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிவிட்டது. இவர்கள் கடந்து சென்றார்கள். ஒவ்வொரு கதவும் தானாய் 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 திறந்தது. நகரத்திற்கு வர வேண்டிய இருப்பு கதவண்டையிலே கடைசி கதவிலே வந்த பொழுது அந்த இருப்பு கதவு இவர்கள் வருகிறதை பார்த்து தன்னாலே திறந்து வழிவிட்டது என்று வேதத்திலே பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக எத்தனை துன்பங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் உங்களை சுற்றிலும் சூழவும் இருந்தாலும் சரி, எத்தனை காரியங்களை நீங்கள் கடந்து செல்வது போன்ற சூழ்நிலைகளை நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் சரி, கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாயிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் ஐயா நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் பாருங்க, நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று, சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்க,
வெற்றிகரமாய் செய்து முடிக்க மகா பெரிய கிருபைகளை தார அவர் வல்லமை உள்ளவர். அவர்தான் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் அமர்ந்திருங்கள், காரியங்களை அவர் பார்த்துக் கொள்ளுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் வெற்றியை காண்பீர்கள், நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்வீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.